எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான். அதாவது இப்போ இபியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புது சர்வீஸ் வாங்குறப்ப எம்சிபி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அது கூடவே வந்து நம்ம ஆர்சிடி வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் இது. இப்போ இந்த ஆர்சிடிலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் வருது. அதாவது ஆர்சிசிபி நல்லதா ஆர்சிபிஓ நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நமக்கு எது வாங்கினா நல்லது, இல்லை எது வாங்கினா நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வீடுகளில் வந்து ஆல்ரெடி எம்சிபி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி வயரிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எம்சிபி வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ அவங்க சொன்னதுனால நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வந்து ஆர்சிசிபியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ புதுசாகவே வயரிங் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வருது. நம்ம ஆர்சிசிபி வாங்கலாமா ஆர்சிபிஓ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எம்சிபி அப்படின்னு சொல்கிறது ஓவர் கரண்ட் நமக்கு வந்து ஓவர்லோடு எடுக்குது அப்படின்றப்ப அந்த கரண்ட் ரேட்டிங் மேலே கரண்ட் போகுது நமக்கு அப்படின்னா நமக்கு வந்து சர்க்கியூட் வந்து பிரேக் பண்ணிடும், எக்யூப்மெண்ட் வந்து சேஃப்டி ஆயிரும். இந்த ஆர்சிசிபி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரெசிடுவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர். அதாவது அந்த சர்க்கியூட்ல இருக்கிற லோடில் வந்து ஃபேஸ்லேயும் நியூட்ரல்லையும் வந்து சேம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும். அதாவது ஃபேஸில் எவ்வளோ கரண்ட் இருக்கோ சேம் கரண்ட் வந்து ரிட்டர்ன் பாத் ஆகிய நியூட்ரலில் வந்து சேமாக வரணும். இந்த ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எம்சிபியும் ஆர்சிசிபியும் சேர்ந்தது தான். அதாவது ரெசிடுவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் வித் ஓவர் கரண்ட். இதுதான் ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்கிறது. நம்ம காஸ்ட் வைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆர்சிசிபியை விட ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். இப்போ காஸ்ட் அதிகமாக இருக்குது, மற்ற இடத்துல நமக்கு என்ன பயன் கிடைக்குது ஆர்சிபிஓ நம்ம மாற்றும் போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இடம் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது அந்த நம்ம டிபி பாக்ஸில் வந்து எம்சிபியும் ஆர்சிசிபியும் வைக்கிறதுக்கான இடம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு இது கனெக்ட் பண்ணுற இடம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆர்சிபிஓ கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டிபி பாக்ஸில் இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எம்சிபியும் ஆர்சிசிபி ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆர்சிபிஓ செய்ய வேண்டிய வேலையை தான் இந்த எம்சிபியும் ஆர்சிசிபியும் செய்ய போகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆர்சிசிபி ஆர்சிபிஓ இது ரெண்டுல எது கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுலையுமே வந்து நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ ஆர்சிசிபி மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எம்சிபி வந்து தேவை. ஏன் அப்படின்னு சொன்னால் எம்சிபி வந்து நமக்கு வந்து ஓவர் கரண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஆர்சிசிபி அப்படின்னு சொல்கிறது லீக்கேஜ் கரண்ட் வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடும். அப்போ அதனால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டிபி பாக்ஸில் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எம்சிபி ஆர்சிசிபி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து டிபி பாக்ஸில் இடம் இல்லை, ஒரு டிவைஸ் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்சிபிஓ வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்கிறது காஸ்ட் வைஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நமக்கு இந்த ஆர்சிபிஓக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எம்சிபி இருக்குது, அது கூடவே வந்து நமக்கு ஆர்சிசிபியும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு வந்து ஆர்சிபிஓ. இப்போ இந்த கண்டிஷனில் இருக்கிறப்ப பாருங்க, நம்ம ஆர்சிபிஓ அப்படின்றது அதிகமான காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து ரெண்டு சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது எம்சிபி ஆர்சிசிபி அப்படின்னு சொல்கிறது ஆர்சிபிஓக்குள்ளே வந்து இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்சிபி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாகவே ஆர்சிபிஓ மாற்றி ஆகணும். அடுத்து வந்து உங்களுக்கு ஆர்சிசிபி வந்து அதுக்குள்ளே ஃபால்ட் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் ரெண்டுமே மாற்றி ஆகணும். அப்படின்ற கண்டிஷனில் பாருங்கள், இந்த ஆர்சிபிஓ நம்ம மாற்றுறப்ப காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதே இது நம்ம வந்து எம்சிபியும் ஆர்சிசிபியும் தனித்தனியாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிபி ஃபால்ட் ஆச்சுன்னா எம்சிபியை மட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்சிசிபி வந்து நீங்கள் ஃபால்ட்டுனாலும் அதை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், இது ஒவ்வொரு டிவைஸும் வந்து இண்டிவிஜுவலாக மாற்றுறப்ப காஸ்ட் வைஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். எம்சிபி ஆர்சிசிபி ரெண்டும் சேர்ந்தாதான் ஆர்சிபிஓ.
அதனால வந்து நீங்க ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது கூட வந்து கண்டிப்பா எம்சிபி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ஆர்சிபிஓ நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எம்சிபி அதுல தேவையில்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம சர்க்யூட் எல்லாம் வயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, பழைய இடங்கள்ல கண்டிப்பா எம்சிபி இருக்கும். அது கூடவே வந்து நமக்கு ஆர்சிசிபி மட்டும் கனெக்ட் பண்ணா போதுமானது. இதுல சில பேருக்கு வந்து இந்த குழப்பம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆர்சிசிபி வேணுமா ஆர்சிபிஓ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் குழப்பம். எம்சிபி ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்சிசிபி வந்து தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம். எம்சிபி இல்ல நம்ம இப்பதான் புதுசா வந்து கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க ஆர்சிபிஓ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.